இப்படி ஒரு சம்பவம் உலகத்துல எவனுமே பண்ணிருக்க மாட்டான். வீடியோவே ஆன் பண்ணாது இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. இந்த தாட்டி கண்டிப்பா சொதப்பிடக்கூடாது. வணக்க மக்களே, நான் உங்கள் தமிழ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்து புறா ஷாட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாவே போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன கமெண்ட் வந்து அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ உங்க புறா கூண்டை பத்தி சொல்லுங்க ப்ரோ, புறா பத்தி சொல்லுங்க ப்ரோ, நீங்க எத்தனை வருஷமா வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க, எத்தனை புறா வச்சிட்டு இருக்கீங்க, அண்ட் உங்க கூண்டோட சைஸ் என்ன ப்ரோ, இது மாதிரி வந்து நிறைய கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுங்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ற மாதிரியும், அண்ட் அதே மாதிரி நம்ம புறா கூண்டுல வந்து டெய்லி என்னென்ன விஷயம் நடக்குது, நான் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்றேன், புறா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ நல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா காலையில புறா கூண்டை திறக்க போறோம். டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி. இப்பதான் எந்திரிச்சேன். சொல்ல போனா சீக்கிரமா 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு பால்லாம் ஊத்திட்டு வந்துட்டேன். புறா கூண்டை திறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் காலையில ஃபர்ஸ்ட் இறல்ட்டு போயிட்டு கூண்டை திறந்து வைக்கிறதே ஒரு மாசம். நம்ம புறாவுக்கு பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து காலையில இங்க இருந்து தான் வந்து இறல்ட்டு போவேன். இதுதான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட குடோனு. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும் கொஞ்சம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா காலங்காத்தால வந்து ஒன்னொன்னும் அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா ஒரு 1.5ல இருந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு. ஸோ நம்ம புறா பயவுலாம் இன்னைக்கு காலையில இருந்து வெறி கொண்டு காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனே திறந்துருவேன். மேக்ஸிமம் ஒரு 7, 7:30க்கலாம். இன்னைக்கு இப்பயே டைம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 8:30, 9 மணி ஆக போகுது. ஸோ நம்ம பயவுலாம் நம்ம மேல கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க. போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. நீங்களே இப்ப பாருங்களேன், கப்பு வச்சுட்டு இப்ப நான் கூண்டு திறக்க போறேன். நம்ம பயவுகள் எல்லாமே லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு இப்ப பறக்க போறாங்க. எல்லாருமே தீனிக்கோசம் தான் நல்லா வெயிட் பண்ணிருக்காங்களா இது. எல்லாம் மாசா பறப்பாங்க. என்னதான் இருந்தாலும் டெய்லி இந்த புறா பறக்கிறத பார்த்தாலே வந்து மனசு அவ்வளவு சந்தோஷம். சரி நம்ம பயமெல்லாம் பசியில இருப்பாங்க, எங்களுக்கு இறகி கொண்டு போய் கொட்டுவோம். டெய்லியும் அந்த ஏணி வேற கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஏணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்னீவனா தான் இருக்கு. பட் இதை வச்சுதான் மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்தேன். எல்லாம் நம்ம பயபுலை தான், எல்லாம் வெறி கொண்டு இருக்காங்க. என்ன நேத்தான் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஊருக்கு வந்தேன். பார்த்தா நேத்து கொட்டின அரிசியே இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால நம்ம பயபுள்ளைங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு பறந்துருக்காங்க. ஸோ அதனால அரிசிலாம் இருக்கு. ஸோ அதனால ஒரு கப் மட்டும் பண்ணிட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். நம்ம புறாக்குள்ள வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்டாண்ட் எடுத்து ஓரமா வச்சுட்டு, இதான் பாத்தீங்கன்னா நம்ம புறா கூண்டு. அதான் நிறைய பேர் பறந்து போயிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் எம்டியா தெரியும். எனக்கு தெரிஞ்ச வீடியோல வந்து பெரிய கூண்டா தெரியுதோன்னு நினைக்கிறேன். ஆனா இது அவ்வளவு பெரிய கூண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரியும் நம்ம பயமில்ல, செமையா இருக்காங்கல்ல. பார்ப்போம். போன தாட்டி வந்தப்பயே வந்து நிறைய முட்டை வச்சிருந்தாங்க. நானும் இவங்க வந்து ஒவ்வொரு தாட்டியும் வந்து இவங்க நிறைய வந்து சிக்ஸ் எல்லாம் பறிப்பாங்க, உங்ககிட்ட நல்லா கலர் கலரா காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தேன். ஆனா இன்ன வரைக்கும் பறிக்கல. முட்டையே காணும். பாத்தீங்களா நம்ம ஆளு பிறந்து இன்னும் வெளியே போகாது இருக்காப்புல. இன்னும் 2-3 நாள்ல போயிடுவாப்புல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் சிக்கு அண்ட் செமையா இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிறந்து ஒரு 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள்லயே பறிச்சப்ப பார்த்தா, அதுக்கப்புறம் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு முட்டை இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கிராக்கோட வேற இருக்கு. இது வேற இப்ப பறிக்காது, ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்தா வெறும் முட்டை தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இங்க குஞ்சு இருக்கு. இங்க பாருங்களேன், பைபிள்ல இன்னைக்குதான் வந்து வெளியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருப்பான் இல்ல நேத்து வந்திருப்பான். சரி 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 சரி, ஒண்ணும் இல்ல. அப்படியே வேற எல்லாம் பார்த்தா மீதி எல்லாம் கம்மியா தான் இருக்கு. வேற எங்கேயும் இங்கெல்லாம் எதுவும் புறா வந்து எதுவும் முட்டை வைக்கல. பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 முட்டை இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது ஓட்டை இது இருக்கா, எடுத்து நம்மளும் கொஞ்சம் சேஃபா வைப்போம். வச்சுட்டு மீதி கூண்டெல்லாம் பார்த்தோம்னா இங்க ஒரு 2 முட்டை இருக்கு. பாத்தீங்களா, இங்க 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு நியூ பார்ன் சிக்ஸ். சொன்ன மாதிரி எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நம்மளே வந்து ஏமாத்திடுறாங்க பாத்தீங்களா. பார்த்துட்டு இங்க 2 சிக்ஸ் இருக்கு. அண்ட்
பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இங்கேயும் நியூ பார்ன் சிக்ஸ். அப்ப இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வந்து பேர் வந்துருச்சு. என்ன கலர்ல வர போறாங்கன்னு தெரியல. இங்கேயும் ஒண்ணு. என்னடா நடக்குது? எல்லாம் மாஸ்க் கட்டு, செமையா மாஸ்க் கட்டுறாங்கல்ல. இங்க கூட இங்க எக் இருக்கு. பழைய எக் மாதிரி தெரியுது. ஆமா, பழைய எக் தான் நாடுது. ஸோ சேட். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் புதுசா வந்து ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, இவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே பாத்தீங்கன்னா வேற எதுலயும் வந்து அவ்வளவா வந்து எக்ஸ் தெரியல. வேற எந்த குள்ளே இல்ல. வா பாரா ஏலே, பரவாயில்ல. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணதுக்கு வந்து நிறைய வந்து இருக்கிற முக்காவாசி முட்டை. வாவ், இன்னைக்கு போக செம்மதான் மாசம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 நாள் 10 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மிரட்டி விட்டுருவாங்க. கலர் கலரா இருப்பாங்க. அப்படியே வந்து ரங்கோலியில கோழி குஞ்சுக்கு வந்து கலர் அடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல. எங்க நான் முக்கியமா உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்ற ஆள் யாருன்னு தெரியுமா? நம்ம ராஜமாதாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க இருக்கான்னு. ராஜமாதா இங்க இருக்கா நம்ம ராஜமாதா. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் நம்ம சேனலோட ராஜமாதா. சாரி, கதவு வந்துருச்சு. ஆல்ரெடி கருப்பா தான் இருக்கும். இதுல கதவு அடிச்சு லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே மறைஞ்சிருவேன் இந்த புறா கூண்டுல. ஏன் ராஜமாதான்னு சொல்றேன்னா, நான் முத புறா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டப்ப எக்கச்சக்க இடத்துல தேடி பார்த்தா எங்கேயுமே வந்து சிக்ஸே கிடைக்கல. அண்டு ரேட்டும் பாத்தீங்கன்னா அப்பயே வந்து எப்படா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 350 ரூபா 300 ரூபாலாம் சிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது, எப்படா வாங்க போறோம்னு நினைச்சு நானே எங்க இன்னொரு அண்ணனும் சேர்ந்து ஊரா தலைவி பார்த்தப்பதான் இந்த ராஜமாதாவும் அவங்களோட பேரும் பார்த்தேன். எப்படின்னா ஒரு மீடியம் சைஸ்ல குஞ்சா இருந்தாங்க. ஒரு 15 நாள் 16 நாள் குஞ்சுதான். இறலாம் எடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மை போட்டிருந்தது. ஒரு மீடியமான அம்மை. எப்படின்னா வாங்கிட்டு வந்தா பாதி பொழைக்கும் பாதி பொழைக்காது. அந்த கண்டிஷன்ல தான் வந்து நான் ராஜமாதா வந்து பிடிச்சிட்டு வந்தேன். பிடிச்சிட்டு வந்து மஞ்சத்தூள், இந்த வேப்பெண்ணெய் இதெல்லாம் வச்சு எப்படியோ ரெடி பண்ண வாட்டி முத நான் வந்து கையில வந்து ஃபீட் கொடுக்கும் போது கையில எடுத்தது நம்ம ராஜமாதா தான். முத நான் வாங்கின பேரும் அதுதான். ஸோ இப்போ ராஜமாதாக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வயசு இருக்கும். எனக்கு இந்த ராஜமாதா வந்து அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட பாருங்களேன், செமையா இருக்கும். மீதி புறாலாம் வந்து கை வச்சா பயப்படுவோம், இதெல்லாம் பண்ணுவானா. நம்ம ராஜமாதா வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்தது வேற யாராவது பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, இவங்க நம்ம புறா கூட்டோட வந்து கேட் கீப்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மேக்சிமம் வந்து வெளியும் போக மாட்டாங்க. அந்த உள்ளாரியே தான் இருப்பாங்க. கொற்றை இறையை சாப்பிட்டு அப்படியே அழகா வந்து பறந்துட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா காலைல வந்தோம், இறலாம் வச்சாச்சு. அண்ட் ஆல்ரெடி இற இருந்ததுனால ஒரு கப் மட்டும் கொட்டிட்டு ஒரு கப் எடுத்துட்டு போறேன். மற்றபடி உள்ளார எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 72 பாக்ஸ், 72 ஆப்பிள் பாக்ஸு. மொத்தமாக 72 ஆப்பிள் பாக்ஸு. எல்லாருமே வந்து பாக்ஸை வந்து தடுத்து வைப்பாங்க. ஆக்சுவலி இப்படிதான், இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு தடுத்து இங்கே ஒரு பேருக்கு இங்கே ஒரு பேருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. நான் அப்போ வாங்கின புதுசில் வந்து சரி நம்ம புறா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆனால் அது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிங்கிள் பாக்ஸாக இருக்குது, இவ்வளோ கேப் இருக்குன்னா அந்த இடத்துல முட்டை கம்மியாக தான் வைக்கிது. நிறையா பேர் வந்து அந்த முட்டை வந்து கம்மியாக தான் வைக்கிது. நிறையா பேர் வந்து இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணாத, இது மாதிரி இடத்த ப்ரிஃபர் பண்ணாத, இந்த இது மாதிரி வந்து சிங்கிள் பாக்ஸாக இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் இருட்டான இடமா இருக்குது, கொஞ்சம் அடக்கமான இடத்துல தான் வந்து முட்டை வச்சு சிக்ஸ் பொரிக்கிறாங்க. இது மாதிரி வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து முட்டை பொரிக்கிறது வந்து கம்மி தான், முட்டை வைக்கிறதே வந்து கம்மியாக தான். அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இந்த சந்தில் இருக்க பேர்ஸ்லாம் வந்து அதிகமாக எக்ஸ் வச்சுருக்கோம், இந்த கேப்பில் இருக்க பேர்ஸ் அதிகமாக எக்ஸ் வச்சுருக்கோம், இந்த கேப்லேயே அதிகமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இது மாதிரி கேப்பில் மட்டும்தான் வந்து நிறையா பேர் வந்து சிக்ஸ் பறிப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரொம்ப ரேரு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் ஒன்று பலகை போட்டிருப்பாங்க. கீழே வந்து காற்று எதுவும் வராது இருக்கிறதுக்கு, இது வழியாக வேறு எதுவும் ஏறி வராது இருக்குது. என் கூண்டு பார்த்தீங்கன்னா 5 அடி ஹைட்டு. ஸோ கீழேருந்து மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 சைடு வந்து பைப்பு தான், இரும்பு பைப்பு. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளார வந்துட்டு போகிறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பனிக்காலம் மழை காலம்னா காற்று இதில் வந்து நல்லா ஜில்லுன்னு வரும்.
ஸோ மற்ற கூண்டு பார்த்ததோட என் கூண்டில் இருக்கிற புறாவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கோல்டு இன்ஃபெக்ட் ஆகுறது, இது மாதிரி காற்றடிச்சு த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகுறது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காத்தோட்டமாக இருக்கும், நமக்கு கப்புன்னு இருக்காது. புறா கூண்டுக்கு வந்து இப்போ ஒரு 4 பேர் ஏறி நிற்கும், 4 பேர் ஏறிந்தனால என் கூண்டு தாங்குவோம், அந்த லெவலில் தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளும் வரத்துக்கு வந்து நமக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நமக்கும் வந்து என்ன சொல்கிறதுனா, நம்மளும் வந்து புறா கூண்டுக்கு வந்தோம்னா இந்த டஸ்ட்டு மூக்கில் ஃபுல்லாக ஏறுறது இது மாதிரி வந்து பிரச்சனை எதுவும் இருக்காது. புறா கூண்டுலேயே வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாலும் நம்ம கூண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து டிசைன் பண்ணி போட்டது. நீங்கள் யாராவது போடுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு மாதிரி போட்டுவாங்க. இப்படி போட்டால் கண்டிப்பாக வந்து காற்றுக்கு வந்து கண்டிப்பாக கோல்டு வந்து சீக்கிரமாக வந்துடும் மீதி கம்பேர் பண்ணுறதோட. பனிக்காலத்தில் கூண்டுக்குள்ளார கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், அப்போ குஞ்சு பிரிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி நிறையா மைனஸ் பாயிண்ட் இருக்குது, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. வேற என்ன உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளை அட்டை தான். ஸோ வந்து கொஞ்சம் ஹீட்டாக அனலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இருந்த என் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் முடிஞ்சுது. மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போயே வந்து ஆள் கூலி, மெட்டீரியல் செலவு, ஏற்றிட்டு வந்தது, இந்த ஆப்பிள் பாக்ஸு மொத்தமாக அடுக்குனது, வெல்டு வச்சது, வெளியே சுற்றிலையும் வந்து இது மாதிரி தகரம் அடித்தது, இது மாதிரி மொத்தமாக செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 17,000லேருந்து 20,000 வரைக்கும் ஆச்சு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ நீங்கள் இதே மாதிரி கூண்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20Kக்கு மேலேயாவது ஆகும் இந்த ஆப்பிள் பாக்ஸ் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து. ஸோ மீதி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ வேறு எங்கள் வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து திரும்ப ஆரம்பிக்கிறேன். அண்ட் இவரை சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து முக்கியமான ஆளு. இவர் தான் வந்து என்னோட ஸ்டாண்டு. இவர் இல்லாத பல வீடியோஸ் வந்து நான் எடுத்ததே கிடையாது. இவர் இல்லாத வந்து நம்ம சேனலே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஆளு. எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம போனை இப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம புறா குண்டை தான் சுத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா? இதுதான் வந்து நம்ம புறா குண்டோட அப்படியே வந்து லாங் வியூ. பயமா இருக்குல்ல? இப்போ பார்த்தா ரொம்ப சின்ன கூண்டு மாதிரி தெரியுது இல்லை வீடியோல. ஆனா ஆக்சுவல் சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 6க்கு 6. பாத்தீங்கன்னாலே ரொம்ப சின்ன கூண்டு மாதிரி தெரியுது இல்ல? ஆனா அது சின்ன கூண்டு கிடையாது. இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீங். இவ்வளவு பெரிய கூண்டுன்னு நினைக்கிறேன். அது 6க்கு இந்த சைடு 6 அடி, இந்த சைடு 6 அடி, ஹைட்டும் பாத்தீங்கன்னா 6 அடி. அண்ட் இந்த சைடு மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்லோப் வச்சு 5 அடியில வந்து ஹைட்டு. ஏன்னா மழை தண்ணி அங்க விழுந்தா கீழே விழுணுங்கிறதுக்கோசரம் ஸ்லோப் வச்சிருக்கோம். நம்ம பயவுலாம் இன்னும் அழகா பறந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அவங்களை காட்ட வந்து நான் ட்ரை பண்றேன். ஏங்க உங்ககிட்ட காட்டலான்னு இவ்வளவு நேரம் வந்து கண்ணு முன்னாடி தான் பறந்துட்டு இருந்தாங்க. ஆனா உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு கேமரா தூக்கினா மட்டும் எங்கேயோ போய் மறந்துடுறாங்க. இருங்க தேடி கண்டுபிடிக்கலாம். அண்ட் இருங்களா இன்னொருத்தர காட்டுறேன். இந்த பேய் மரத்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? செமையா முருங்கா சீசன் ஆடுது. முருங்காவா காய்ச்சி தொங்குது. மரம்னு சொல்றேன்னா, ஒரு நாள் எங்க அம்மா பேய் மரம்னு சொல்லிட்டு என்னையே பயப்பட வச்சிட்டாங்க இந்த மரத்தை. எங்க ஒரு வயலையே காணும். டெய்லியும் பாத்தீங்கன்னா இதே வேலைதான். இருங்க மாசம் பறக்குறேன். தெரியுறாங்களா இல்லையான்னு தெரியல. சரி அந்த கும்பலே எந்திரிச்சு பறந்துகிட்டு இருக்கு. சும்மா இங்க பறக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு 30-35 புறா தான் இருக்கும். மீதி பேர்லாம் வந்து எங்கேயோ பார்ட்னர்ஷிப் போட்டு எங்கேயோ போயிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கு, செம்மையா இருக்காங்கல்ல. இப்போ பாத்தீங்கன்னா புறா கூண்டை வந்து திறந்து வச்சிட்டோம். அப்புறம் ஏன் திரும்ப போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்ற மறந்துட்டோம். ஸோ புறா குண்டோட பாதுகாப்பு காட்டுறேன். செமையா இருக்கும். அதுதான் வந்து எல்லாருமே டைவர்ஸ்ல குதிப்பாங்க, குளிப்பாங்க, மாசா இருக்கும். இருங்களே காட்டுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம புறா குண்டோட பாத்டப். ஆக்சுவலி சைஸ் பாத்தீங்கன்னா என் கை பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதுலதான் ஏதோ நேற்று வந்து தண்ணி லேட்டா தான் ஊத்திருப்பாங்க. இது மேக்சிமம் காலையில பார்த்தோன்னா தண்ணி எப்பவுமே இருக்காது. ஆனா இன்னைக்கு தண்ணியும் வேற இருக்கு, தண்ணியும் இருக்கு, இறையும் இருக்கு. ஸோ வந்து நைட்டு கம்மியா வச்சிருவோம் ஸ்டாண்ட. நைட்டு கம்மியா தான் வந்து சரி நைட்டுங்கிற மாதிரி நேற்று வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து இறங்கி தண்ணி வச்சிருப்பாங்க போல. ஆமாடி. சரி இப்ப இதை எடுத்து ஊத்திட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்தாக்கலாம். நல்ல வேலை நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் போறமே காத்தடிச்சு ஏதாவது சாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். சாயல. அப்படி பாத்டப்ல வந்து அழகா அப்படி எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊத்துறோம்னா நம்ம ஆளுங்க வந்து அழகா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அவ்வளவுதான். பாத்தீங்களா, இவனும் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து வாங்கின புறா தான். செம்ம தண்ணி தாங்க மாட்டேங்குது. வச்சு ஊத்துன உடனே வந்து குடிச்சு போறான். இப்பதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இன்னும் இவங்களை பறக்கும்போது உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு நானும் நிறைய முயற்சி எல்லாம் பண்றேன். ஆனா நம்ம பைபிள்ல எதுவும் தெரியல. ஏதோ பாக்குறதே வந்து ரொம்ப வினோதமா பாக்குறாங்க. சரி, இது மாசா இந்த வானம் ஃபுல்லா நம்ம புறாதான். கொளுத்துற மாதிரி இருக்குல்ல. அப்ப வருவாங்க பாருங்களேன். செமையா இருக்கும். இது கேமரா மட்டும் எடுக்கல வச்சு பயங்கரமாலாம் பார்ப்பாங்க. இறக்க எடுத்துட்டு போயிடலாம். சரி, இப்படிதான் ஒரு தாட்டி திறக்கும் போது என் கண்ணில் கிழிச்சிட்டாங்க. இந்த இப்போ கூட மார்க்கிங் தெரியுதான்னு தெரில. ஒரு தாட்டி நல்ல மார்க்கிங் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஒரு தாட்டி நல்ல மார்க்கிங்காக வந்து இப்போ தெரியும். ஒரு தாட்டி நல்ல மார்க்கிங்காக கண்ணுக்கிட்டே போட்டு விட்டாங்க. எங்கள் வீட்டிலே பயந்துட்டாங்க. என்னடா இது புறா வளர்த்துறன்னு சொல்லிட்டு நீ வந்து கண்ணு கை காலெலாம் வந்து கிழிச்சல் வாங்கிட்டு இருக்கேன், அடி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதான் புறா குண்டை சாத்திட்டு மதியானம் வந்து பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி காட்ட முடியலன்னா நைட்டு வந்து உங்ககிட்ட மொத்தமா எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணியே காட்டிடுறேன். ஏன்னா நேற்று ஐ திங்க் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று போட்டு ஷார்ட்ஸ் வந்து எத்தனை புறா இருக்கு எண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து கெஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அக்யூரேட்டான நம்பர் யாரும் சொல்லல, ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த அரிசிலாம் எடுத்துட்டு நம்ம புறா கூண்டுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டு அதான் அந்த 3 டோர் அதெல்லாம் புறாலாம் வெளியே வந்துட்டு போவோம். ஆக்சுவலி இது பிளாக்னு பார்க்கறதோட நான் வந்து உளறிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. தண்ணி வச்சாச்சு, புறா கூண்டில் வந்து இறங்கி கொட்டியாச்சு, புறா கூண்டையும் சாத்திட்டேன். ஸோ நம்ம ஆளுங்க வந்து இனிமேல் வந்து ஜாலியாக வந்து பறப்பாங்க, நம்ம சோளக்காட்டில் போய் மேய்வாங்க, இல்லை எங்கேயாவது போய் அடிபட்டு வருவாங்க. இது மாதிரி எக்கச்சக்க சம்பவம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மதியானம் இல்லை சாயங்காலம் வந்து பார்க்கலாம் எல்லாரும் வந்துட்டாங்களான்ட்டு. இப்போ இந்த மாட்டுக்கெலாம் வந்து தீனி போட்டுட்டு இருக்கப்போ தான் பார்த்தேன் நம்ம பயப்பிள்ளைங்க வந்து அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சால் காட்ட ட்ரை பண்ணுறேன். பறக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். இன்னும் வேறு பறந்துக்கிட்டு தொலைஞ்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. நானும் உங்ககிட்ட பறந்துட்டாங்க. அந்த தாட்டி ஓடி போனதுனாலே என்னன்னு தெரில, பயந்துட்டாங்க. ஸோ இந்த தாட்டி பொறுமையாக போயிட்டு அவங்கள உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, எல்லாருமே இல்லை, ஏதோ நம்ம கொஞ்சம் புறா வந்து இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, வெள்ளை, பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக்ல டைமண்ட்டு, ஒயிட்டு. நம்பால் பார்த்தீங்களா வந்து தண்ணி குச்சாப்புல. இரு நான் தான் உங்கள் அண்ணன் தான், பயப்படாது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் 9 மணி ஆக போகுது. நானும் நம்ம புறா குண்டை சாத்த கிளம்பிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 மணி ஆகிடும் நைட்டு நம்ம புறா குண்டை சாத்தினோம்னாலே. ஏன்னா எப்போவுமே நைட்டு தான் வந்து கோழிக்கெலாம் இற வைப்போம். ஆக்சுவலி கூண்டில் இருக்க பட்டாக்கெலாம் வந்து சாயங்காலம் வைப்போம். அதே மாதிரி மீதி இருக்க பெரிய பெரிய சேவலுக்கெலாம் வந்து நைட்டு தான் இற வைப்போம். ஏன்னா மீதி எந்த கோழியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு புறா கூண்டை வந்து சாத்துறதுக்கு யூஸ்வலாகவே டெய்லி நைட்டு 9 ஆகிடும். இந்த குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்தே வந்து ஈஸியாக சாத்திக்கலாம். நம்ம பைபிளில் யாரும் பயந்து ஓடாத பறக்காத இருப்பாங்க. அண்டு இப்போ வேறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறையா சிக்ஸ் வந்து வெளியே வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா சிக்ஸ் வந்து நியூவாக பறந்து வெளியே வந்தாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் வந்து இன்னும் உள்ளார போகாதான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போமா. நம்ம பைபிளில் ஒருத்தருக்கான் வரீங்களா, டைம் ஆச்சு. ஆனால் இன்னும் உள்ளார போகாத சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்களாம் இன்னும் கொஞ்சம் நாள் உள்ளார போவாங்க. இன்னொருத்தர் தான், அவனும் பறந்துட்டான். சரி, நம்மளும் நம்ம கூண்டுக்குள்ளார போய் பார்ப்போம். இப்போ தான் வந்து நம்ம புறா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம புறாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்க போகிறீங்க. என்னென்ன கலர்ஸ் இருக்குது மொத்த கலெக்ஷனையும் இப்போ தான் காட்ட போகிறேன். டடன் டட டடன் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து வரவேற்க பயங்கரமாக உட்காந்துருக்காங்க. இதான் நம்ம புறா கூண்டில் ஆக்சுவலி மொத்த புறாவும் இருக்கிற எண்ணிக்கை. அதுதான் இப்போ புறாவுக்கு வந்தாச்சு, வெளியே கதவு சாத்தியாச்சு. இப்போ காட்டுற பாருங்களேன்.
எல்லாருமே வந்து அவங்களுக்கு கிடைச்ச இடத்துல பயங்கரமாக செட்டில் ஆயிருக்காங்களா. இப்போ பாருங்களா, எல்லா பாக்ஸ்லேயும் வந்து ஒவ்வொன்றாவது இருப்பாங்க. அப்புறம் கீழே வேற ஸோ நைட்டு புறா கூண்டுக்கு வந்துட்டேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து எண்ணி பார்த்துருவோமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ என் கூட சேர்ந்து நீங்களே எண்ணுங்க, கரெக்டான நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 1 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 40 42 41 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86. இப்போ டோட்டலாக பார்த்து இப்போ என்னது எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா 86. வெளியே ஒரு 2 பேர் இருந்தாங்க, 87 88. சரி, அவங்கள கழிச்சிக்கலாம். 86 பேர் வந்து இன்றைக்கி கூண்டுக்குள்ளார இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கூண்டில் இருக்க எல்லா புறாவையும் வந்து லைனாக உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நான் என்னது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது நான் திரும்ப எண்ணிருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது தப்பாக எண்ணிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு இறக்கொட்ட ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு கூண்டு அடிக்கிற வரைக்கும் நம்ம புறா கூண்டோட ஃபஸ்ட்டு vlog வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அண்ட் நல்லபடியாக வந்து எல்லாத்துக்கும் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் என்ன மாதிரியே வந்து புறானா ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.